திருமணமான நிறைய பெண்களுக்கு இந்த ஓவலிஷன் என்ன என்பதும் ஓவலிஷனுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன என்பதும் கேட்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. பொதுவாக பெண்கள் மாதவிடாயான 10வது நாள் 12வது நாளில் இருந்து 20வது நாள் 22வது நாளுக்குள்ள கருமுட்டைகள் வெடித்து வெளியேறக்கூடிய நிகழ்வை தான் நாம் ஓவலிஷன் என்று சொல்லக்கூடியது. பொதுவாக இந்த மாதிரியான ஓவலிஷன் காலங்களில் பெண்களுக்கு உடல் ரீதியாக எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? முதல்ல பார்க்க போனீங்கன்னா, பெண்களுக்கு நார்மலான டெம்பரேச்சர் இல்லாமல் 1 டிகிரி அளவு வெப்பம் அதிகமாகவே இருக்கும். அதுபோல் அவர்களுடைய மனசு, அந்த மனம் என்பது நல்ல மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருப்பது போல் ஒரு ஃபீலிங்ஸை அவங்களுக்கு கொடுக்கும். அதுபோல் பெண்களுக்கு அந்த பெண் உறுப்பு பகுதியில் திரவம் போல், அந்த திரவம் போலனா அந்த வெள்ளைப்படுவது போல் வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வும் ஒரு அறிகுறியும் பெண்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய மார்பகங்களில் சின்னதாக வலி இருப்பது போலவும், அவங்களுடைய வயிற்று பகுதியில் இடது பக்கமோ வலது பக்கமோ சின்னதாக வலி இருப்பது போலவும் அறிகுறிகளும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே மேஜராக பெண்களுடைய ஓவலிஷனை வர வைப்பதற்கு ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடியது. இந்த மாதிரியான எல்லா அறிகுறிகளுமே இருப்பது என்று எல்லா பெண்களுக்கும் அவசியமும் இல்லை. சில அறிகுறிகள் இருந்தாலும் பெண்களுடைய ஓவலிஷனை கண்டிப்பாக வர வைக்கும். சரி, இந்த ஓவலிஷன் வருவதற்கு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கலாம்? பொதுவாக கார்லிக், பூண்டு. இந்த பூண்டை பெண்கள் மாதவிடாயான 5வது நாள் 4வது நாளில் இருந்து நல்ல ஒரு 5 அல்லது ஒரு 6 பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி 1 டம்ளர் பாலில் கலந்து தினமும் எடுக்கும்போது பெண்களுடைய ஓவலிஷனை ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணும். இது. இரண்டாவதாக பார்க்க போனீங்கன்னா பாதாம். இந்த பாதாமை இரவு நேரங்களில் ஊற வச்சு காலையில் தோலை உரிச்சிட்டு எடுக்கும்போதும் பெண்களுக்கு இந்த ஓவலிஷனை ப்ராப்பராக வருவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். முக்கியமாக கீரைகள். தினமும் ஒரு கீரையை பெண்கள் எடுக்கும்போது இயற்கையான ப்ராப்பரான ஒரு ஓவலிஷனை வருவதற்கு உதவியாக கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த 3 விஷயத்தையுமே பெண்கள் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு இயற்கையான ஓவலிஷன் வருவதற்கும் ஒரு இயற்கையான தாய்மை அடைவதற்கும் கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.